நீங்க வந்து முறைப்படி நடனம் கத்துக்கிட்டீங்களா? இல்ல வந்து உங்களுக்கே அது புடிச்சு நீங்களே ஆட ஆரம்பிச்சீங்களா? ஆனா ஆடணும்லாம் இதுவரையும் நினைச்சே பார்த்ததில்ல. ஒரு நாள் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுவேன். ம். அதுவே கை காலம் ஓஞ்சு போயிடும். நீங்க எப்படி சாரிலயே ஆடுறீங்க? உங்கனால முடியுது. எல்லா ஸ்டெப்பையும் நீங்க வந்து சாரிலயே தான் போட்டிருக்கீங்க. எவ்ளோ கடந்து வந்து எப்பவுமே ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா நல்லா புரியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். புரியுது. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் நாங்க பூ வைப்பேன். யாருக்குமே அந்த நிலைமை இருக்கக்கூடாது. குடிச்சிட்டு வந்தாருன்னா அம்மாவை அடிக்கிறது. யாரும் விட்டு முட்டே முடியாது படுத்திருக்கோம். எத்தனையோ நாள் ஏமாத்தி தான் கல்யாணம் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிட்டாங்க. போய் ஒரு வாரம் கூட இருக்காது. எனக்கு அவ்வளவும் போச்சு. காலையில எந்திரிச்சுமே குடிக்க தான் போவாரு. என் பிள்ளைங்கள மற்றவங்களாம் அவங்க அப்பா வண்டியில கூட்டிட்டு போகும்போது என் பிள்ளைங்க நிற்கிற ரோட்ல. நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுகாட்சி வருது. என்னடா புதுசேன் இல்ல இந்த மாதிரி ஆடி தெரியுதா, இந்த மாதிரி மேக்கப் போட்டு தெரியுதா. இந்த வீடியோக்கள் இந்த சமூக வலைதளங்கள் அது எல்லாத்துக்குமானது. பறந்து விரிஞ்சு எல்லாருமே இத பார்த்துட்டு உங்களுடைய பொண்ணோடைய ஃபேமிலி இவங்கெல்லாம் யாரும் எதுவுமே உங்களை இந்த டான்ஸ் ஆனதுல இருந்து அவங்களுக்கு கோவம். பொண்ணுகளோ பசங்களோ யாருமே இப்ப கூப்பிடுறதில்ல. நானா பிராக்டிஸ் பண்ணுவேன், நானா எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு இப்போ தெரியுது. நிறைய பேர் கேட்பாங்க, சுடுகாடு போற வயசுல உனக்குலாம் இது தேவையா? GRT Jewelers. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு பிடிச்சதை செய்யறதுக்காக வயசு வித்தியாசம் இல்ல ஆண் பெண் இப்படி நிறைய வித்தியாசங்கள் இந்த உலகத்துல சூழ்ந்திருக்கு. ஆனா தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த தன் கணவன் இறந்த பிறகும் தனி ஒரு மனிதியாக நின்று ஒரு 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி தனக்கு பிடிச்ச ஒரு டான்ஸை இன்னைக்கு வரைக்கும் ஒரு சோசியல் மீடியால ஒரு பிரபலமான ஒரு சாமானிய பெண்ணை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவங்க வந்து இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி டான்ஸர் அவங்க. வாங்க, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி போயிட்டு இருக்கு உங்க டான்ஸோட வீடியோஸ் எல்லாம்? நான் நிறைய பார்த்தேன். ஓகே மேம். நீங்க வந்து முறைப்படி நடனம் கத்துக்கிட்டீங்களா? இல்ல வந்து உங்களுக்கே அது பிடிச்சு நீங்களே ஆட ஆரம்பிச்சீங்களா? முறைப்படி நடனம் தெரியாது, ஆனா டான்ஸ் பிடிக்கும். டான்ஸ் பிடிக்கும். டான்ஸ் ஆடுறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிப்பேன். ஆனா ஆடணும்லாம் இதுவரையும் நினைச்சே பார்த்ததில்ல. ஒரு 7-8 மாசம் தான் இருக்கும். இப்போ டான்ஸ் நான் ஆரம்பிச்சு இன்ஸ்டா போட்டேன். ஆனா முறைப்படி செய்யல. ஆனா அந்த இதை நல்லா வாட்ச் பண்ணுவேன். இப்போ டான்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஃபுல்லா நல்லா வாட்ச் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதுவே கை காலம் ஓஞ்சு போயிடும். ஒவ்வொரு சிலர்லாம் சொல்றாங்க, நம்மலாம் டான்ஸ் ஆடு இந்த வயசுல ஆடுதான்னு. ஆடி பாருங்க, தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு. கண்டிப்பா. இப்ப வந்து எப்படி நீங்க வந்து இந்த டான்ஸ் ஆடி இப்படி சோசியல் மீடியா வரணும்? உங்கள பத்தி தெளிவா சொல்லுங்களேன், எங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோசியல் மீடியான்றதை காட்டிலும் என் லைஃப்லாம் பெரிய துக்கம் தான். நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்பா அப்பான்னா நல்லா குடியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் நாங்கள் பூ வைப்பேன். பூ விட்டு தான் சின்ன பிள்ளையிலேயே ஸ்கூலுக்கும் போவேன். அப்படி தான் என்னோட லைஃப் ஆரம்பித்தது. எப்போ 12 வயசுலேருந்தே, அதாவது ஒரு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே காலையில் எழுந்திரிச்சதுமே யாருக்குமே அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 12 வயசுல ஒரு பூத்தட்டை எடுத்து ரோடு பூ ஊத்துருக்கேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது என்ன அப்பா வரலாம் அப்படின்னு இப்போ தோணும் எனக்கு. அப்போ கூட ஃபீல் தெரில. காலையில் எழுந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்க மாட்டோம். எந்திரிச்சு ஒரு முகம் கழுவ இருக்க மாட்டோம். எடுத்துக்கிட்டு வேலைக்கு திருப்பி ஸ்கூல் போனோம்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுமே பூ கட்டணும். திருப்பி அம்மாவும் அந்த கஷ்டம் தான். அதை தவிர குடிச்சிட்டு வந்தாருன்னா அம்மாவை அடிக்கிறது. அம்மா எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கிட்ட அது போய் மொட்டை மாடி யாரும் விட்டு மொட்டை முடியாது படுத்திருக்கோம் எத்தனையோ நாள்.
அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் எனக்கு. கண்டிப்பா. இப்போ அப்போல்லாம் தெரியல. இப்போ ஒருத்தவங்க எப்படிலாம் அம்மா அப்பா இருக்காங்க, இப்படி நம்மளே வளர்ந்துருக்கோமேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு யூனிஃபார்ம் வேணும்னாலே ஏத்தாப்புல ஒரு டீச்சர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பாத்திரம் விளக்கி அவங்களுக்கு தண்ணி லாரி வரும் அப்போல்லாம். அந்த தண்ணியை பிடிச்சி கொடுத்தா அவங்க யூனிஃபார்மு புக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போல்லாம் கூட படிச்சிருக்கேன் நான். அதுதான் சரி, அதோட முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அடுத்து உங்களுக்கு கணவர். அமைஞ்ச வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. அவர் அதுக்கு மேலே இவர்னால கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருந்தார் எங்கள் அப்பா. அப்படி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவர் அதுக்கு மேலே கல்யாணம்னு ஆயிடுச்சு. கேசட் சிடி அப்போ பெரிய ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ சிடி சென்டர் வச்சுருக்கோம், பெரிய கடை வச்சுருக்கோம்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனால் சிடி கடையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓ, ஏமாத்தி தான் கல்யாணம் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிட்டாங்க. கேட்டால் இவ்வளோ நாள் வச்சுருந்தோம், இப்போ தான் கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ஒரே பதில் முடிச்சிட்டாங்க. போய் ஒரு வாரம் கூட இருக்காது, எனக்கு அவ்வளவும் போச்சு. இவர் எவ்வளோ காலையில் எந்திரிச்சுமே குடிக்க தான் போவார். சம்பாத்தியம் இல்லை, யார்ட்டையாவது கேட்டு வாங்கி குடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்களா? ஆஹா. அது எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கு போங்க, நாங்களும் ஒரு 100 வேலைக்கு சேர்த்து விட்ருக்கோம். ஒரு 10 நாள் தான் இருப்பார், 11 நாள் வந்துருவார். மிஞ்சி போனால் 1 மாதம் இருந்துருவார் ஒரு சில வேலையிலலாம். அந்த 1 மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு வருவார். அவதான் அந்த சம்பளத்தை வாங்கினதோட அந்த வேலைக்கு போக மாட்டார். அப்புறம் எங்கள் அண்ணனும் ரொம்ப போராடி பார்த்தேன். எங்கள் அண்ணனே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையை வேணாம் மீனாட்சின்னு சொல்ற அளவுக்கு இருந்தானே பார்த்துக்கங்க. சரி, இந்த முடிவெடுக்கிற நேரத்துல குழந்தைங்க அப்ப எப்படி இருந்தாங்க உங்களுக்கு? அந்த நேரத்தில் இப்படிதான் என்னதான் பிள்ளைங்கலாம் 2 குழந்தைங்க குழந்தைங்க ஆயிடுச்சு. 2 பெண் குழந்தைகள் வேற சொல்லியிருக்கிறீங்க. அதை நினைச்சு ரொம்ப பயந்துருக்கேன். ஆனா எல்லாரும் பயப்படுவாங்க, எனக்கு அந்த ரொம்ப பயம் இருக்காது. எல்லா பிள்ளைங்களும் வளர்க்குற மாதிரி தானே அப்படி. ஆனா எங்க அண்ணெல்லாம் பயப்படுவான், 2 பொண்ணா போச்சு, இவனும் சரியில்லாம இருக்கான், எப்படி பாத்துக்க போறோம் அப்படின்ற பயம் இருக்கும். கண்டிப்பா. அழாதீங்க, தைரியமா இருக்கணும் இந்த நேரத்துல தான். நீங்க இப்போ 2 பெண் குழந்தைகளை வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள்லாம் செஞ்சு, நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய வேலைகள்லாம் செஞ்சு படிக்க வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம்னு ஒன்று ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த சமூகம் வந்து எப்படி வச்சிருக்குன்னா, இவ்வளவு நகை போடணும், அப்பா எப்படி, குடும்பம் எப்படி இருக்கு, அம்மா ஒருத்தி தான் இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் இந்த சமூகம் உங்க மேல ஒரு தொடுத்திருக்கும். அப்பெல்லாம் நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சமுதாயன்றனாலே அப்பா அதாவது சொந்த பந்தம் வராங்களோ வரலையோ, நமக்கு கேலி பேசுறதுக்கு கிண்டல் பண்ண ஒரு வீட்டுல ஆம்பளை இல்லைனாலே அந்த வீட்டை மதிக்கிறது கூட இல்லை, சொந்தக்காரங்க முதற்கொண்டு. இப்போ நம்ம வீட்டுக்காரர் இல்லைன்னு சொன்னாலே உண்மையிலே யாராவது வீட்டுக்கு வரக்கூட மாட்டாங்க. அது என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் கொஞ்சம் தைரியமா ஸ்போர்ட்டிவா இருக்கிறதுனால என் சொந்த பந்தம் வந்துச்சோ என்னவோ தெரியல. ஆனா ஒரு நல்லது கட்டத்துல நம்ம அந்த ஒரு கௌரவத்தை விட்டுதான் நிற்போம். அது எனக்கே தெரியும், நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். என் பிள்ளைங்களை மற்றவங்களாம் அவங்க அப்பா வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது என் பிள்ளைங்க நிற்குங்க ரோட்டில், அதை நினைச்சால ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. அப்பாவுடைய அந்த அழாதீங்க, நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுகாட்சி வருது. ப்ளீஸ் வேண்டாம், அழுகாதீங்க, போதும், தைரியமா இருங்க. நிறைய கடந்து வந்துட்டோம், இப்போ நிறைய தைரியம் இதுக்கப்புறம் நீங்க தைரியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கேன். பரவாயில்ல, இப்போ நிறைய பேருக்கு அந்த இப்படி இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்களே அழுதா உடனே சத்தம் போடுவேன். நான் எவ்வளவு நாள் அழுது இருக்கேன். ஆனா என் பிள்ளைங்க சின்ன கண்ணீர் படிச்சா கூட என்னால் தாங்கவே முடியாது. டான்ஸுங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது, வீடியோ போடும்போது, சோஷியல் மீடியா ஒரு கமெண்ட் ஆகட்டும், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் மகள்கள் முதல்ல அதை எப்படி பார்த்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க? அப்புறம் உங்க உறவினர்களாகட்டும், இல்லை ஏற்கனவே ஒரு நிறைய கேலி கிண்டலுக்கு தான் ஆளாயிருப்போம், எப்படி பேசுனாங்க எல்லாரும்? அதை நீங்கள் எப்படி கடந்தீங்க? கேலி கிண்டல்லாம் எனக்கு பெருசாவே தெரியல, வாழ்க்கையே அப்படிதானே. அடுத்தடுத்து நம்ம அந்த கேலி கிண்டல்ன்ற விஷயம்லாம் அதை வேடிக்கை பார்த்து பார்த்து ஓஞ்சு போயாச்சு. இனிமேல் இதெல்லாம் ஒரு விஷயம்ன்றதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ என் பிள்ளைங்களும் சந்தோஷப்படுவாங்க, அம்மா நீங்க ஏதாவது பண்ணுங்கம்மா, இப்படி இருக்காதீங்க. நான் மேக்சிமம் மேக்கப் எதுவுமே போடவே மாட்டேன், ஒரு நல்ல சாரி உடுத்த மாட்டேன். எப்பயுமே நார்மலா சும்மா டான்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு சின்ன பவுடர் கூட அடிச்சிருக்க மாட்டேன். நேச்சுரலா சும்மா எப்பயும் போல காலையில போவேன், மார்க்கெட்டுக்கு ஏதாவது போவேன், போயிட்டு வரும்போதே ஏதாவது அந்த டான்ஸ் பார்த்துட்டு அதே ரிஹர்சல் பண்ணிட்டு அப்படியே தான் ஆடுவேன். அந்த வேர்வையை கூட நான் தொடச்சிட்டு கூட நிறைய இதில் ஆனதில்லை, அப்படிதான் மேக்சிமம் இருப்பேன். ஏன்னா பயம், சொசைட்டி என்னடா புதுசன் இல்லை, இந்த மாதிரி ஆடி தெரியுறா, இந்த மாதிரி மேக்கப் போட்டு தெரியுறா, நல்லதா அந்த சொசைட்டின்ற ஒன்றுலயே. ஆனால் இப்போ சொசைட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ எங்கள் தங்கச்சிகளே கேட்டாங்க, ஒரு பொண்ணு நீ அழகு குறிப்பு சொல்லு, சமையல் இதை சொல்லு,
ம். கோலத்தை போட்டு காமி, நீ எதுக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க? ம். என் தங்கச்சிகளுக்கு பெரிய வேதனை இருக்கு. ஏண்டி? இல்லக்கா எங்களுக்கு நான் ரொம்ப ஆனா இதுவரையும் எனக்கு எனக்கு என் பொண்ணுங்க 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ம். கல்யாணம் பண்ணியாச்சு. என் பொண்ணுங்க 2 பேருக்குமே கல்யாணம் என்னென்ன பண்ணியிருக்கேன். வயசு உங்களுக்கு? என் பெரிய பொண்ணுக்கு 25 வயசு, ம். சின்ன பொண்ணுக்கு 24. அடுத்தடுத்து பிள்ளைங்க ம். 2 பேரும். மேரேஜ் பண்ணிட்டேன். 2 பேரன் இருக்கான். ம். இன்னொரு பொண்ணு இப்ப மாசமா. பேரம்பேத்தி எடுத்த வயசு. ஆமா. வெரி குட். அவங்க அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதுவரையும் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம்னா எவ்வளோ பிரச்சனையை நான் சமாளிப்பேன். அப்பெல்லாம் எந்த சொந்த பந்தமும் என் கூட நிக்கல. இல்ல இப்ப கல்யாணம் போது இப்போ 2 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த குடும்பங்கள் எப்படி வந்து அ அதாவது இப்ப அப்பா இல்ல, அ யாருமே இல்ல. இப்ப நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. 2 பெண்கள் தானா, எப்படி வரதட்சணை நெறைய இருக்கும். உங்க ஆமா. ஊர் சைட்ல எல்லாம் நெறைய இவ்வளவு பண்ணணும், செய்முறை கண்டிப்பா. செய்யணும். இப்படியெல்லாம் நெறைய ஒரு வச்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்பல்லாம் நீங்க அத எப்படி இது பண்ணீங்க? எந்த மாரி இல்ல கல்யாணம் இப்ப பண்ணீங்க? என் பொண்ணுங்கன்னா, என் பொண்ணு கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க. ம். நம்மளே சொல்லக்கூடாது. ரொம்ப படிச்சிருக்காங்களா? 2 படிக்க பேருமே வச்சுட்டீங்க. பிஏ பண்ணியிருக்காங்க. ம். 2 பேருமே ஒழுக்கமான சூப்பர். பிள்ளைங்க. 2 பேர்த்தையும் வந்து டிகிரி படிக்க டிகிரி வச்சுட்டீங்க. படிக்க வச்சுட்டேன். பெரிய 2 விஷயம். பேருமே மேக்ஸிமம் நான் உண்மையிலே நம்ம பிள்ளைங்கன்றதுக்காக பெருமையா பேசக்கூடாது. உண்மையிலேயே நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்க. அதனாலேயே கடவுள் அதுகளுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருச்சு. இப்போ உங்க கணவர் வந்து இந்த இவ்ளோ விட்டு எவ்வளோ நாளா நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்க? குழந்தைகள இருக்கும்போது. குழந்தைங்கன்னு ஆகும்போதே அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு? அவரு தான் வேலைக்கே போறது இல்லைல. ம். ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 4, 5 வயசுலயே ஸ்கூலுக்குலாம் எல்கேஜி, யூகேஜி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்பயே பார்த்தேன். இனி இதுவத்த இருந்தா குடிச்சிட்டு வந்து ரோட்லயே கிடப்பாரு எங்கிட்ட. அது எங்களுக்கு ரொம்பயும் சங்கடமா இருக்கும். குடிச்சிட்டு ம். வீட்டுக்கு வந்துட்டா கூட பரவாயில்ல. ரோட்ல யாராவது வந்து இங்க படுத்திருக்காரு, அங்க படுத்திருக்காரு. அது ரொம்ப எனக்கு சங்கடமாயிட்டே இருந்துச்சு. இது இப்படி போயிட்டு இருந்தா வீட்ல கூட வாங்கிட்டு வந்து வச்சு குடிங்கங்க, வெளிய போய் குடிக்காதீங்கன்னு கூட பிரச்சனை பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குங்கிற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம அப்படியே இருந்திருக்காரு. சரி விட்டுட்டு தான் வந்தோம். ம். இத்தனை நாள் எத்தனை தீபாவளி வந்திருக்கும், எத்தனை நல்ல நாள் வந்திருக்கும். பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க. பார்க்கணும்னு கூட அவருக்கு ஒரு தோணல. ஸ்வீட்டோ, ஒரு ட்ரெஸ்ஸோ இதுவரைக்கும் எடுத்து குடுத்ததே கிடையாது. அந்த அவரை போய் அப்புறம் அப்பாங்கிற எப்படி புருஷன் என்ன பாசமே பண்ண? இல்லாம வளர்ந்துருக்குறாங்க அவங்க 2 பேரும். இப்போ என் வீட்டுக்காரர் இறந்து போனாது கொரோனா பிரச்சனை தான் அவரும் இறந்துட்டாருங்களா அவரு? இறந்துட்டாங்க. ஆ. அப்ப அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னது 2 பேரும் சிரிக்கிறாங்க. ம். அப்ப அது எப்படி எவ்வளோ இருந்திருப்பாரு வலி. பாருங்க. எனக்கு கூட வேதனை இருந்துச்சு. கொஞ்சம் அழுதேன். என்னடி என்னதான் இருந்தாலும் அவரோட நீங்க வாழ்ந்து 2 ம். குழந்தைய பெத்திருக்கீங்கல்ல, அவர் அந்த வலி சொல்லும்போது இருக்குமே. ஏம்மா இவரை நினைச்சல நீ அழுதானே, நீதாம்மா முட்டாள் அப்படின்னாங்க என்னைய. ம். அப்ப எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாரு பாருங்க. சரி, இப்ப அவரு இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் நீங்க தனிச்சு தான் நின்னீங்க. தனிச்சா நீங்க ஆமா. என்னென்ன கிடைச்ச வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஆ. இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு 2 குழந்தைகளையும் நீங்க கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. என்ன மாரி உங்களோட தொழில் என்னவா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? வேலைக்கு வேலைன்னு போறீங்களா? சொன்னா இல்ல நீங்களே ஓன் இவரு பிசினஸ் சரியில்லைன்னு பண்றீங்களா? தெரிஞ்சதுமே நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு பியூட்டிஷியன் படிச்சிருந்தா, ம். ஷாப்பும் வச்சிருந்தா. ம். அவ அக்கா இப்படியே இருந்தீங்கன்னா செட் ஆகாதுக்கா, வாங்க நான் பியூட்டிஷியன் சொல்லி தரேன். ம். அதோட டிப்ளமா கோர்ஸும் நீங்க போடுங்க. ம். சும்மா இருக்கக்கூடாது. நீங்க ஏதாவது எய்ம் பண்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா தான் இந்த பிள்ளைங்களை வளர்க்க முடியும்னதும் எனக்கும் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு ஒரு ஆசை. ஒரு சும்மா ஹேர் கட்டா இருந்தாலும் ஒரு தூரமா இருக்கும் எங்கேயாவது. ம். இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பெல்லாம் சைக்கிள் தான் வச்சிருப்பேன். ம். சைக்கிள் எடுத்துட்டு போவேன். ம். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனா அப்ப கஷ்டப்பட்டு நம்ம இப்ப ஒன்றும் இதா போகல. இப்போ உண்மையிலே அந்த வந்து கஷ்டத்துக்கு சொந்தமா கடை வச்சுட்டீங்களா? சொந்தமா கடை வச்சிருக்கேன். கடை வச்சிருக்கீங்க. சொந்தமா கடை வச்சே 17 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஸோ 17 வருஷமா நீங்க ம். அந்த அழகு நிலையத்துல தான் ஃபுல்லா அப்பயே உங்களோட வருமானம். போராடி நானா போராடி லோன் வாங்கி ம். நானா தான் அதெல்லாம் வச்சேன். ஒரு இப்போ வந்து தனிச்சு நிக்கும்போது வந்து, கண்டிப்பா இந்த சமூகம் எப்படியான ஒரு பெயர குடுத்துருக்குன்னு தெரியும். ஆனா உங்கள குழந்தைகள வச்சுட்டு இருக்கும்போது, நைட்டு இந்த மாரிலாம் யாராச்சும் உங்கள தொந்தரவு பண்ணியிருக்காங்களா? வீட்ல தனியா இருக்கும் ஏன்னா ஆ. எல்லாத்துக்கும் தெரியும். தனியா தான் இருக்கீங்கங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போன ஒரு விஷயம் தான். அம்மா கூட இருந்தனால எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்ல. அந்த ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு அம்மா தொடர்ந்து. இருக்கிறனால அந்த ஒரு பாதுகாப்பு. நம்மளும் அப்படி எல்லாரும் ஆண்கள்ட்டயுமே சரளமா பேசுவேன். என்னை தவிர ம். ரொம்ப இதா போக மாட்டேன். அண்ணானா அண்ணா தான். எல்லாருமே அவ்வளோதான். ஏரியாலயே எல்லாருக்குமே தெரியும். நான் தனியா தான் இருக்கேன்னு தெரியும். ஆனா யாரும் அவங்களும் இதுவரையும் அதே வீட்ல தான் இருக்கோம். 20, 22 வருஷமா இருக்கோம். இதுவரையும்
அந்த மாதிரி அந்த அந்த பிரச்சனை மாதிரி இல்ல. பிரச்சனைகள் வந்தது. பரவாயில்ல. இப்போ வந்து நீங்க இந்த இந்த தொழில் தான் பண்றீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ம். இதுல இருந்து தான் நீங்க இந்த சோஷியல் மீடியா, டான்ஸுங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோக்கள், இது சமூக வலைதளங்கள் எல்லாத்துக்குமானது. ஆமா. பறந்து விரிஞ்சு எல்லாருமே இத பார்த்துட்டு உங்களுடைய பொண்ணோடைய ஃபேமிலி இவங்கெல்லாம் யாரும் எதுவுமே உங்கள சொன்னது இல்லையா? எதுவும் தப்பாவோ, ஆமா. இல்ல ஏன் அம்மா இப்படி பண்றாங்க? எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அப்படின்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைங்க ஸ்ட்ராங்கா. நீங்க ஏதாவது பண்ணுங்கம்மான்னு தான் சொல்லுவாங்க. இத காட்டிலும் நீங்க ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்கம்மா. ம். அத ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. மருமகங்களும் 2 பேரும் அப்படிதான். ம். அதாவது மூத்த மருமையே இதுல இருந்து ஒதுங்கிக்கிட்டாரு. ம். உங்க அம்மாக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிறட்டும். ஆனா நாங்க டச்ல வச்சிருக்க மாட்டோம்னு அவங்க அப்பாவும் பேச மாட்டாரு, அவரும் பேச மாட்டாரு. பேச ஆனா மாட்டாங்க. ஆமா. இந்த டான்ஸ் ஆனதுல இருந்து அவங்களுக்கு கோவம். ம். ஏன் இப்படி ஆடுறாங்க? ம். இப்படிலாம் செய்யக்கூடாது. ம். அந்த மாதிரி ஒரு 2 பிள்ளைங்க கட்டி கொடுத்துறாங்களா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. ம். அந்த மாதிரிலாம் ஆனா அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. எதுவும் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். எதுவும் சொன்னது. சொல்லல. 2வது சம்பந்தக்காரவங்க, நீங்க நல்லா வாங்க. எங்களுக்கு அது போதும். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, செய்றீங்கல்ல, செய்யுங்க. அவங்க புடிச்சத செய்யறக்கு ஆ. ஓகே. இப்ப அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நெறைய எங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணுமாங்கல்ல. ஃபோன வந்து செட் பண்ற அந்த ஸ்பாட் லைட்டு, ஒரு ஸ்டுடியோ மாரி, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? நீங்க எத பார்த்து கத்துக்கிட்டீங்களா? இல்ல வேற யாராச்சும் உங்கள கைட் பண்ணாங்களா? என்ன மாதிரி நீங்க அதெல்லாம் எங்க அக்கா எடுத்தீங்க? மகன் இருக்கான். அவன் டான்ஸ் கிளாஸ் தான் வச்சிருக்கான். ஸ்டுடியோ ஓகே. வச்சிருக்கான். அவனுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த என்ட்ரி பண்றாங்கல்ல, ம். ம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஈவெண்ட்டுக்குலாம் போவான். என்னையும் அடிக்கடி கூட்டிட்டு போவான். ம். ஏதாவது ஒரு ஹெல்ப்னா அவங்களுக்கு கேமரானா நான் தான் எடுப்பேன். ம். யூடியூப்ல போடுறதுக்குலாம் அவங்க என்னைய தான் எடுக்க சொல்லுவாங்க. ம். நான் தான் எடுத்து கொடுப்பேன். ம். வெளியூரா இருந்தாலும் கூட்டிட்டு போவான். கேமரா ஆப்ரேட் பண்ணுவீங்களா? ஆப்ரேட் பண்ணுவேன். சூப்பர். ஏதோ பெரிய ரொம்ப விஷயம். பெரிய இதெல்லாம் தெரியாது. ஒரு தடவை பார்த்தேன்னா எதையும் செய்ய பழகிடுவேன். ம். இப்போ ஒரு தடவை இதை இப்படி அப்படின்னு பார்த்தா பண்ணுங்க கை செய்யும். அப்படி அப்படின்னு ஒரு சொன்னா ரொம்ப பெரிய லெவல்ல தெரியாது. சின்ன சின்னதா ஏதோ பார்த்தா உடனே கொஞ்சம் செய்வேன், அவ்வளவுதான். நான் இப்ப எடுத்துப்பீங்க. யாரையுமே யாரோட என் பொண்ணுகளோ பசங்களோ யாருமே இப்ப கூப்பிடுறதில்ல. ம். நானா பிராக்டிஸ் பண்ணுவேன். நானா எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணிடுவேன். எடிட் எல்லாம் பண்ணுவீங்க. நானே ஸோ பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நீங்களே உங்களை வந்து இந்த ஃபோன்லயே தான் இந்த இந்த டெக்னாலஜி டான்ஸ்ன்ற விஷயத்துல யாரோட ஹெல்ப்புமே கிடையாது. நீங்க ஒருத்தரே தான் நான் தனியா இது ஒருத்தரே தான். பண்றீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த பரவலா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கிறீங்க சோஷியல் மீடியால. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாத்துக்கும் இப்போ உங்களை வெளியில பார்த்தாவே நீங்க அந்த டான்சர் தானே, அந்த வீடியோல உங்களை பார்த்தோன்னு 4 பேர் வெளிய உலகம் ஒண்ணும் இல்ல. உங்க ஊருக்குள்ளேயே நீங்க ஒரு காய்கறி கடை இந்த மாதிரி எல்லாம் நீங்க போகும்போது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கேட்டிருக்காங்களா உங்கள? நான் இன்னும் நிறைய பேரு மதுரையில எங்க போனாலுமே உங்களுக்கு தெரியும். மதுரைன்னு மீனாட்சி இல்ல. தெரியும் இப்ப இப்ப. நான் இங்க ஆட்டோ ஏறும்போது கூட, ம். நீங்க மீனாட்சி தானே, இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருக்கோம். ம். நல்லா பண்றீங்க. பரவாயில்ல. இந்த வயசுல இப்படி பண்றீங்க. சந்தோஷம்னு சொல்லிட்டு தான் உண்மையிலேயே அவரு அந்த ஆட்டோக்கார் கூட்டிட்டு வந்தாரு. புரியுது. நல்லா இருக்கு மேம். அங்க ஒரு போலீஸ்கார தம்பியும் மெட்ரோல கூப்பிட்டு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. நல்லா இருந்துச்சு மேம். நீங்க தான் ஆடுறீங்க. ஐயோ, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க மதுரை தானே அப்படின்னு சொல்லி அவங்களே மதுரை மீனாட்சி அவங்களே பாருங்க ஐடி பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே. மதுரையில தான் இருக்கீங்கங்கிறது தெரியுது. இல்ல அதெல்லாம் பாத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவான திங் நிறைய response இருக்காங்க. எவ்வளோ கடந்து வந்து எப்பவுமே ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கல்யாண வாழ்க்கை மட்டும் இல்ல. பொறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த வயசு வரைக்குமே நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆமா. ஏதாவது வந்து என் வாழ்க்கை இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் மட்டும் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நம்மளையே அறியாம கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணீர் தன்னை போல வரும். ஏன் நான் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு பெயின் அது இருக்கும்ல. இருக்கும். அது அந்த பெயின் எப்பவுமே இருக்கும்ல. அது ஏதாவது திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப அதை யோசிக்க மாட்டேன். எப்பமாவது ஒரு திடீர்னு யாராவது ஹஸ்பண்ட் அந்த அன்பா ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அதை யோசிச்சு பார்ப்பேன். பெயினா இருக்கும்ல. ஓ பரவாயில்ல. அந்த அன்புன்றது பெருசு இல்லையா? அதை கண்டிப்பா. நினைப்பேன். மத்தபடி கூட பெருசா தெரியாது. அந்த ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் அது ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பா. உங்க வலி என்னால கண்டிப்பா உணர முடியுது. இப்ப எல்லா கடமையும் முடிச்சிட்டீங்க. அதாவது 2 பெண் குழந்தைகள கஷ்டப்பட்டு வளர்த்தி, படிக்க வச்சு, கல்யாணம் பண்ணி, பேரன் பேத்தி வரைக்கும் எடுத்தாச்சு. ஆமா. இப்ப நீங்க வந்து தனி மனுஷி. ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க என்ன நெனச்சாலும் அத சாப்பிட முடியும். ஒரு இடத்துக்கு போறோம்னாலும் சுதந்திரமா போலாம். உண்மைய சொல்லப்போனா ஒரு சுதந்திர பறவை.
அப்படிதான் இருக்கிறீங்க. உங்களுடைய இப்ப ஆசை என்ன? இதெல்லாம் நான் பண்ணல. இதெல்லாம் நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டேன். அந்த வயசுல என்னால அனுபவிக்க முடியல. பட் வயசு ஒரு தடையே கிடையாது. ம், ம், என்னலாம் ம். பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? பெருசா அப்பல்லாம் ஆசைப்பட்டது கிடையாது. என் ம். பிள்ளைங்கள நல்ல இடத்துல கட்டி குடுக்கணும். நான் சொல்லுவேன். சின்ன பிள்ளையிலயே, பிள்ளைங்கள நல்ல இடத்துல எப்படியாவது கட்டி குடுத்துறணும். என் பிள்ளைங்க 2 பேரும் கார்ல அவங்க கார்ல சொந்த கார்ல தான் வீட்டுக்கு வரணும்னு, அந்த மாரி இடத்துல கட்டி குடுத்துட்டேன். அதுதான் என்னோட பெரிய ஆசையா இருந்தது. எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் பெருசாலாம் யோசிச்சதே கிடையாது. இப்போ ஒரு ஆசைன்னா, இந்தியா ஃபுல்லா ம். பைக்லயே போணுன்ற ஒரு ஆசை. பெரிய ஆசை. அதாவது வந்து இப்ப குமரியிலருந்து, ம். இப்ப நீங்க இருக்கிற மதுரையிலருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாவே, நீங்க எல்லா பக்கமும் பைக்லயே போயிட்டு வர்றதுக்கான உடல் முதல்ல ஒத்துழைக்கணும். கண்டிப்பா. மனசு வந்து ஓகே. நீங்க தைரியமா இருக்கீங்க. அத அக்செப்ட் பண்றோம். உடல்நிலை ஒத்துழைக்கணும். இப்ப நீங்க அதுக்கு தான் சொன்னீங்க, டான்ஸ் ஆடுறதுனால நான் சுறுசுறுப்பா இருக்கேன்னு. இந்த உடல்நிலை இத வச்சே என்னால போயிற முடியும்னு நீங்க முழுசா நம்புறீங்களா? இந்த உடல்நிலை பத்தாது. ம். இந்தியா ஃபுல்லா போணும்னா டான்ஸ் மட்டும்ன்றது சுறுசுறுப்பா இருக்க எல்லாம் செய்யுது. ம். ஆனா நம்ம வயசுன்னு ஒண்ணு போயிருச்சு ம். இல்லையா? ம். அதனால டெய்லி நம்ம என்ன செய்யணும்னா, வார்ம் அப் இது ம். பண்ணணும். ம். ம். ரெகுலராவே நான் அந்த கொஞ்சம் அந்த இப்பதான் அத ஃபாலோ பண்ணிட்டு அதெல்லாம் வரேன். பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப அந்த இது சொல்லவுமே ஒரு பொண்ணு சொன்னா. ம். இந்த மாரி நீங்க பண்ணுங்கம்மா, வார்ம் அப் மாரி பண்ணுங்க. ம். பண்ணீங்கன்னா தான் உங்களால ம். அடுத்து அந்த நீங்க இந்த ஆசையெல்லாம் செய்யணும்னா, அந்த மாரி இதெல்லாம் பண்ணா தான் நீங்க சுறுசுறுப்பா போ முடியும். இவ்வளோ தூரத்துக்கு போ முடியும். டூ வீலர்ல போணுன்றது ரொம்ப பேக் பெயின் வரும். இந்த ம். மாரிலாம் வர்றதுக்கு ஆமா. காரணம், நீங்க கண்டிப்பா இந்த மாரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும். அதே மாரி சாப்பாடு. அதுக்கேத்த அதுக்கு ஏத்த மாரி சாப்பாடுலாம் மாத்தி பழகுங்க. போணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இந்த மாரி சாப்பாடு, வார்ம் அப் இதெல்லாம் மெயினான விஷயம். ம். ஆனா மனசு தைரியம் இருக்கு. ம். உடம்பு ஒத்துழைச்சுச்சுன்னா, கண்டிப்பா நான் உடல் நாளைக்கே தைரியம் இருந்தா கண்டிப்பா போயிரலாம். கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கே கூட எங்களோட கிளம்பிடுவேன். வாழ்த்துக்கள். இந்த சிநேகிதியோடைய முக்கியமா வாழ்த்துக்கள். நீங்க கண்டிப்பா இந்தியா ஃபுல்லும் சுத்தி வரணுங்கிறது எனக்கு ரொம்ப எங்களோட ரொம்ப பெரிய ஆசை. வாழ்த்துக்கள். அதோட கொஞ்சம் பணம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதார பொருளாதார ரீதியாவும் இதுதான் உங்கள நீ மேம்படுத்திக்கணும். அது ஒரு அதுக்காக தான் முக்கியமான மெயினா ஒரு விஷயம். கொஞ்சம் பின்வாங்கிட்டு இருக்கேன். அதுவும் இருந்துச்சுன்னா, உடனே நாளைக்கே கூட கிளம்பிருவேன். கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு விஷயம் இப்ப யோகா, நீங்க சொல்ற அந்த எக்ஸர்சைஸ் பண்றதுக்கே வந்து ஒரு உடை தேவைப்படுது. ஆமா. அதுக்கேத்த ஒரு பிரத்யேக உடை அணிஞ்சு தான் நீங்க அத பண்ண முடியும். ஃப்ரீயா கண்டிப்பா. அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா டான்ஸுக்கும் அது தேவைப்படுது. ஆனா ஆ. நீங்க எப்படி சாரீலயே ஆடுறீங்க? உங்கனால முடியுது. எல்லா ஸ்டெப்பையும் நீங்க வந்து சாரீலயே தான் போட்டிருக்கீங்க. அதுக்கு பொருளாதாரம் தான். வேற பொருளாதாரம் இருக்கிறது பற்றாக்குறையினால தான் நீங்க இப்படியே இப்படியே இருக்கு. இருக்கீங்கங்கிறீங்களா? அவ்வளோதான் மத்தபடி எல்லாம் போட்டுக்கணும்னு ஆசை தான். இது போய் யார்ட்ட கேட்டுட்டு செஞ்சு, நம்ம இருக்கிறத யார் வச்சு நம்மளே அதில என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுப்போம் அப்படின்னு தான். அதுக்கு பின்னாடி இவ்ளோ வலி இருக்கு. ஆனா இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, நீங்க அது ஒரு பெயினா சொல்றீங்க. ஆனா சாரீலயும் எல்லா மாதிரியான ஸ்டெப்ஸ் என்னால போட முடியும்னு ஒரு பெரிய அ, அது ஆ, வந்து ஒரு ம். பெருமையா தான் பார்க்கப்படுது. நீங்க அத வந்து இது பண்ணிக்க வேண்டாம். இல்ல என்னோட உண்மை அதுதான். நேச்சுரலா வந்து நானும் சாரிலயும் கஷ்டப்பட்டு ரொம்பியும் ஒவ்வொரு நேரம் தடுக்கிலாம் விழுந்திருக்கேன். விழுந்திருக்கீங்க. ஆனா நானே நெனப்பேன், வேற சாரி தான் சரி பார்ப்போம். கொஞ்ச நாள் பார்ப்போம். அம்மா வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாம படுத்த அப்படி எதுவும் படுக்கையில இருக்காங்க. காயமெல்லாம் பெருசாகி ரொம்ப நாள் அப்படி காயம்லாம் படாது. சும்மா ஓகே. தடிக்கிது தானே விழுகுறது. அப்படியெல்லாம் காயம்பட்டதில்ல. இல்ல ம். அப்படிலாம் கூட தடிக்கிருக்கு. இருந்தாலும் நானும் ஒவ்வொரு நேரம் நெனப்பேன், மாத்திப்போம். சரி கொஞ்ச நாள் ஆகட்டும். ம். பார்ப்போம். கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அத கடந்தாச்சு. கடந்து கடந்துனே அப்படியே ஒரு கண்டிப்பா. ஒரு இதுல போய் நிக்கிறோம். நான் போற அந்த இது வந்து பாலியல் ரீதியா பாதிக்கப்படுற பெண்களுக்கு நீதி வாங்கி குடுக்கணும்னு நான் வந்து அதுக்காக நிப்பேன். ம், ம். அது வந்து என்ன மாதிரியான இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாரி ஒரு அநீதி நடந்து அதுக்காக குரல் குடுத்துருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் உங்களோட அனுபவம். தெரிஞ்ச தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி நடந்தது இல்ல. ஆனா நெறைய நியூஸ்ல பார்க்கும்போது எனக்கு ம். ஆதங்கமா வரும். ஏன்னா ம். நான் 2 பொண்ண பெத்து, ம். ஆம்பள இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுகள பாதுகாத்துருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆமா. அதனால ஒரு பயம். ஏன் பொம்பள பிள்ளைங்கன்னா இப்படி செய்றாங்க? அந்த மாரி அவங்களுக்கு தண்டனை இப்ப ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னா அவன் பயப்படுவான்ல. தண்டனை கடுமையா கடுமையாக்கப்பட்டா இந்த இருக்கணும். மாரியான தவறுகள் நடக்காதுங்கிறீங்க. நடக்காதுன்றது எனக்கு ஒரு இது. பெரிய இதுதான். உண்மையிலே கடுமையான தண்டனை இருந்துச்சுன்னா பயம் இருக்கும்ல. இப்ப ஃபாரினர்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, நம்ம ம். போய் பார்த்ததில்ல. ஆனா சொல்றாங்க ம். இல்லையா? ம். கல்ல விட்டே அடிச்சு கொன்றுவாங்கங்குவாங்க. ம். ஷூட் பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாரி கடுமையான தண்டனை இருக்கும். அவங்க பயப்படுறாங்கல்ல. அந்த கடுமையான தண்டனை இங்க ஏன் கொண்டு வரக்கூடாது? இங்க மக்கள் தொகை அதிகமான உள்ள நாடுக தானே. ம். இந்த இதுல கொண்டு வரலாம் இல்லையா? புரியுது. இப்ப வந்து மீனாட்சி மாரி. இப்ப ஒரு மீனாட்சி இருந்ததுனால வெளில வந்துட்டீங்க. ம். உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படின்னு உங்களோட தைரியத்துல, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ ஒரு இன்த்துவாக்கி வெளில வந்துட்டீங்க ஒரு உந்துதல்ல. ஆனா இந்த மாதிரி நெறைய பேரு
கணவனோட இருக்கிறவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கணவனோட இல்லாதவங்க அப்படி இருக்கிற அந்த பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நேர்மையா இருங்க. ம். பொய் சொல்லக்கூடாது. மெயினான விஷயம். நீங்க கணவரோட இருக்கீங்களோ, கணவரோட இல்லையோ, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நெறைய பேர் கணவரோட இருந்தும் இல்லாத மாரி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நெறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாளுங்க. "நீ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க மீனாட்சி. இவங்களுக்கு காலையில எந்திரிச்சு துணிய துவைச்சு குடு, காப்பிய போட்டு குடு, பழைய குழம்பு வச்சிருக்கேன்னு போட்டு இம்சை பண்றாய்ங்க. நீ ஃப்ரீயா இருக்கேன்னு சந்தோஷப்படுறாங்க." அது ஒரு விஷயம். ஆனா அவங்க சொல்லும்போது நமக்கு அது நமக்கு பாவம் இப்படி இருக்கோம்னு நெனச்சு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்ற பெண்கள் நெறைய பேரு. நெறைய பேரு வாழ்றது ஏன்டா வாழ்றோம்ன்லாம் நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொசைட்டி. ம். எங்க அப்பா, அம்மா, குழந்தைகளுக்காக பிள்ளைங்களுக்காக வாழ்றவங்க நெறைய பேரு. நெறைய எங்க அப்பா, இருக்காங்க. அம்மா பாவம் சங்கடப்படுவாங்கன்னு இருக்கிறவங்க நெறைய பேர். அப்படிதான் நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, எல்லாருமே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழவே இல்ல. சும்மா சரி அப்படி சொசைட்டி சரி வாழுறாங்க ஓகே. ஏன் அப்படி தங்கள இது பண்ணிக்கணும்? புடிச்ச விஷயம் ஒண்ணு சரியே வரல, ஒத்து வராத ஒரு விஷயத்த ஏன் அப்படி சகிச்சுக்கணும்? இப்படி சகிச்சுக்கிறதுலாம் இருக்கிறதுனால தான் சொசைட்டி. அந்த இப்ப நான் சமூகம் இப்ப வைக்கிற இவ்ளோ விஷயம் இப்ப நான் வந்து ஒரு இன்ஸ்டால ஜெயிச்சு, ஏதோ ஜெயிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. இப்பதான் வந்துட்டு இருக்கேன்னு கூட வைங்க. ஓரளவுக்கு ஆனா, தெரிஞ்சிருப்பீங்கல்ல. இப்ப நம்ம அந்த இதுல வந்திருக்கறனால சொல்றோம். இப்ப ம். என்னோட வாழ்க்கைய பத்தி சொல்றேன். இப்ப ஏதோ தெரியுது. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? நீ சொசைட்டி நீ ம். சொசைட்டில இருக்க, சொசைட்டில இருக்க, சொசைட்டி ம். உன்னைய தப்பா பேசும். இப்ப நான் சொசைட்டிலருந்து நானும் வெளிய வந்தனால தானே இவ்வளவும் தெரியுது. ம். சொசைட்டின்னு சொல்லி தான் நெறைய பேரோட வாழ்க்கை இருக்கே தவிர, குழந்தைகள்ன்றது கூட ஒரு சிலர் கூட்டிட்டு போயிடுறாங்க. ம். அந்த அம்மா, அப்பா அவ்வளோதான். உன் வாழ்க்கை அவ்வளோதான். இனி ம். அந்த பிள்ளைங்க தான். ம். நம்ம கல்ச்சரே அந்த மாரி தான் ம். செட் ஆயிருச்சு. அதாவது குழந்தை ஆயிருச்சுன்னா, அவங்க தான் உன் வாழ்க்கை. உனக்கு அப்படி பிடிச்சது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. அத விட்டு வெளிய வந்துட்டாலும் நம்மள தானே பெண்கள தான் தப்பா பேசுறோம். ஆண்கள் கூட ம். அடுத்து தான். ஆமா. மொத ஒரு சின்ன இப்ப அவன் சரியில்லைன்னா என்ன? இவ அவன் கூட இருந்தா என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ம். பெண்கள் தான் சொல்றோம். ஆண்களா சொல்றாங்க? அ கிடையாது. பெண்கள் தான் நெறைய விஷயங்கள்ல நம்மள தாழ்த்திக்கிறது. கண்டிப்பா. இவ்வளோ நேரம் நெறைய எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பயணம், நீங்க இப்ப எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்து உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செய்யறது. குறிப்பா இதுலோட சாராம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் யாரோ ஒருத்தர் செய்யறக்கு எந்த தடையுமே இல்ல. வயது அதுக்கு ஒரு தடையே கிடையாது. அப்படிங்கிறத வயதுன்றதே வந்து நீங்க விஷயமே கிடையாது. வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா. அது ஒரு ஒரு நம்பர் தான். ஆ. ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிற ஏன்னா மாரி. எனக்கு இப்போ தெரியுது. நெறைய பேர் கேட்பாங்க. ம். சுடுகாடு போற வயசுல உனக்கெல்லாம் இது தேவையா? ஏப்பா சுடுகாடு போற வயசுல கூட நான் செய்றேன். நீ சின்னவன் தானே நீ செய்யலாம்லங்கிறது செய்யலால்ல. நான். நெறைய கண்டிப்பா. விஷயங்கள் அப்படி கிடையாது. எங்க சிநேகிதியோட வாழ்த்து எப்பவுமே இருக்கும். உங்கள இத விட இன்னும் பெரிய இதுலேருந்து நான் உங்கள பார்க்கணும். அடுத்த ஒரு பெரிய இன்டர்வியூல பார்க்கணும். கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யறதுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும், அத தாண்டி நம்பளுக்கான விஷயங்கள செய்யறக்கு வயசோ, இல்ல ஒரு ஆண், பெண் பேதமோ எதுவுமே கிடையாதுங்கிறத வந்து மீனாட்சி அம்மா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நினைவுறுத்தியிருக்காங்க. இதே மாரி அடுத்த ஒரு பெரிய சிநேகிதியோட உங்களோட நான் மீட் பண்ற வரைக்கும் உங்களில் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜி. ஜிஆர்டி சுப ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.